1819ஆம் ஆண்டு வெளிநாட்டவர்களால் கட்டப்பட்ட அலாப இரும்பு பாலம்தான் இது. அக்காலத்தில் இப்பாலத்தை அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளை இலகுவாகவும் விரைவாகவும் செய்து கொள்வதற்காக அமைத்தனர். இருப்பினும் இன்று இப்பாலம் மூலம் ஏராளமான மக்கள் பிரயோஜனம் பெறுகின்றனர். குறிப்பாக ஆலியல, ஊவா பரணகம, பதுளை போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள். பாலம் சேதமடைந்து காணப்படுவதால் பெரும் பயத்திலேயே மக்கள் இப்பாலத்தில் செல்கின்றனர். கடந்த 15 வருடங்களுக்கு முன் இப்பாலத்திற்கு புதிதாக பலகைகள் போடப்பட்டது. இருந்தாலும் இப்பலகைகள் காணப்படும் நிலைதான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது. பலகைகள் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சுமார் 2.5 வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா இப்பாலத்தின் வழியாக சென்றபோது பலகை உடைந்து பாலத்தில் விழுந்துள்ளார். இருந்தும் இன்று வரை இப்பாலத்தை எந்த அதிகாரிகளும் கவனத்தில் எடுக்கவில்லை. இப்பாலத்தை சீரமைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு என மக்கள் கேள்விகள் எழுப்புகின்றனர்.